மோடி ஆட்சி பிஜேபி ஆட்சிக்கு மட்டும் ஆன்டி இன்கம்பன்சியே வராது, மற்ற எல்லா ஆட்சியும் மாறும், ஆனா மோடி மட்டும் வராது. அது எப்படிங்க ஒரு அன்நேச்சுரலா இல்லையா? ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனை தான் டிஃபெண்ட் பண்றாங்க பிஜேபி ஆட்கள்லாம். ஏன்பா உனக்கு எதுக்குப்பா இந்த வேலை? அந்த அமைப்பு அதை பண்ணிக்கணும்ல. உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. பொதுவா எலெக்ஷன் கமிஷன் தான் இந்தியால ஒரு நம்பிக்கை இருக்குது. வாழ்க்கையே நம்பிக்கையில தானே ஓடுது. அப்போ இது சரியா தான் இருக்கும்னு உங்களை நம்பந்து தப்பா? நீங்க அந்த டியூட்டியை சரியா செய்யலன்றது இன்னைக்கு அம்பலமா இருக்கும்போது ஏன் அன்னைக்கே சொல்லல அப்படின்னு கேட்கறது எனக்கு என்னவோ டைவர்ஷன் பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்துத்துவா பண்ற எல்லாத்தையும் பரிசோதனை பண்ற ஒரு கூடமாக குஜராத்தை தான் ரொம்ப நாளா வச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அங்கதான் பண்ணுவாங்க, அப்புறம் அங்க பாஸ் பண்ணி கிளினிக்கல் டெஸ்ட் ஆயிடுச்சுன்னா இந்தியா பூரா பரப்புவாங்க. இதுதான் அவங்களுடைய RSS புரிந்தவர்கள், அறிந்தவர்கள், தெரிந்தவர்களுக்கு தெரிந்த உண்மை. சார் வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தியினுடைய செய்தியாளர் சந்திப்பு, அவர் எழுப்பிய கேள்விகள், வாக்காளர் பட்டியல்ல குறிப்பிட்ட ஒரு சட்டப்பேரவை தொகுதியில எவ்வளவு டூப்ளிகேஷன் நடந்திருக்கு, புகைப்படம் இல்லாம எவ்வளவு பேர் வாக்காளர்களா இருக்காங்க, ஒரே முகவரியில எவ்வளவு பேர் வாக்காளர்களா இருக்காங்கன்னு நிறைய விஷயங்களை அவர் சுட்டி காட்டுறாரு. தேர்தல் ஆணையத்தை நோக்கி பல கேள்விகளையும் எழுப்பி இருக்கிறாரு. தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து சில பதில்களும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஓவரால் டெவலப்மெண்ட்ஸ் நீங்க கவனிச்சிருப்பீங்க, உங்களுடைய பார்வை என்ன? ஒட்டுமொத்தமா ஒரு வரியில சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். அதாவது பெண்கள் சாப்பாடு வெந்துடுச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு சாதத்தை ஒன்று எடுத்து தான் பார்ப்பாங்க. அதுபோல் இந்த இந்தியாவில் 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் உண்மைத்தன்மை என்பதை சொல்கிற ஒரு உரைகளாகத்தான் நான் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடைய ஸ்பீச்சை பார்க்குறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் எடுத்துக்கிட்டது 2-3 விஷயம் கரெக்டாக பண்ணியிருக்கார். ஒன்று, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிச்சு ஆட்சியில் இருக்காங்க சட்டமன்றத்தில், இல்லைங்களா? அடுத்தது அவங்களுடைய ஒப்பீனியன் போல் படியே 2024 அவங்களுக்கு 16 தொகுதிகளில் மொத்தம் 28 தொகுதிகள். கர்நாடகாவில் டோட்டல் 28 கான்ஸ்டிடுவன்சிஸ் பார்லிமெண்ட்டுக்கு. அதில் இவங்க ஆட்சியில் இருக்காங்க, அப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 16 தொகுதி கிடைக்கும், பிஜேபிக்கு 12 தொகுதி கிடைக்கும்ன்ற மாதிரி அவங்களுக்கு இன்சைடு சர்வேல கிடைச்சிருக்கு. ஆனால் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 9 தான் கிடைச்சிது காங்கிரஸுக்கு. அப்போ இந்த 7 எங்கே போச்சு, எப்படி போச்சுன்றது தான் அவங்க ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க. அதில் அவங்க எடுத்துக்கிட்டது என்னென்னா, பெங்களூர் சென்ட்ரல், அதாவது பெங்களூர் மத்திய பெங்களூர் மாதிரி, நம்ம மத்திய சென்னை மாதிரி அந்த கான்ஸ்டிடுவன்சியை எடுத்துக்கிட்டு ஒரு 6 மாதம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சினா 4 இருக்கும், அசம்பிளி 5 இருக்கும், 6 இருக்கும். அதில் 8 தொகுதி இருக்குங்க. அந்த 8ல் ஒரே ஒரு தொகுதி எடுத்திருக்காங்க, மகாதேவ் பூர். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்னு 28 தொகுதிகளில் ஒரு தொகுதி பெங்களூர் சென்ட்ரல் எடுத்தாங்க. அந்த பெங்களூர் சென்ட்ரலில் 8 சட்டமன்ற தொகுதி இருக்கு, அதில் ஒரு தொகுதி அசம்பிளி தொகுதியை ஒன்று எடுத்தாங்க, மகாதேவ்பூர். இப்போ அதில் மட்டுமே லட்சத்துக்கும் மேற்பட்ட 1,200,000ன்றாங்க போகஸ் ஓட்டர்ஸ் இருந்திருக்குது அந்த ஒரு தொகுதியில். இதில் என்ன அதிர்ச்சி தரக்கூடிய உண்மை என்னன்னா, இந்த 7 தொகுதியில் அந்த 8 தொகுதியில் 5 தொகுதியில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. அதாவது இந்த தேர்தல் பார்லிமெண்ட் கான்ஸ்டிட்யூன்சின்னு பார்க்கும்போது பார்லிமெண்ட் அந்த 6 அசம்பிளியில 8 அசம்பிளியில் 5ல் காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிருக்கு, 3ல் பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைச்சிருக்கு. அந்த 3ல் இந்த ஒரு தொகுதியில் இருக்கிறது தான் மற்ற எல்லா தொகுதிகளுடைய காங்கிரஸ் மெஜாரிட்டி மூழ்கடிச்சு ஒரு மேலே ஒரு 33,000 கொடுத்து, அதான 1,00,000 பெரும்பான்மை கிடைக்குது அந்த ஒரு அசம்பிளி செக்மெண்ட்ல மட்டும். அந்த 1,200,000 ஓட்டு தான் இந்த போகஸ் ஓட்டு. ஸோ இது ரொம்ப அதிர்ச்சி. எனக்கு ஒன்றும் பெரிய அதிர்ச்சி இல்லை, ஏன்னா நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கிறோம். இந்த சார் மற்ற இந்த பீகார் அதெல்லாம் நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். இது ரொம்ப நாளாகவே ஒரு என்ன சந்தேகமாக இருந்தது, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு. அதாவது நம்பகத்தன்மை எரோட் ஆகிட்டே வந்தது. இல்லை சார், அங்கே ஒரு கொஸ்டின் இயல்பாக வருது.
இப்போ ஒவ்வொரு பூத்லயுமே இந்த டிஸ்கிரிபன்சி இருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பூத்லயும் இருக்கு அப்படின்னா வரைவு வாக்காளர் பட்டியலில் தொடங்கி தேர்தல் நடக்கும்போது தேர்தலுக்கு பிறகான வாக்கு எண்ணிக்கைன்னு எல்லா ஸ்டேஜஸ்லயும் காங்கிரஸோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஒவ்வொரு பூத்லயும் இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு இடங்கள்லயும் அவங்களுடைய பிரதிநிதிகள் கண்டிப்பா அதை பார்த்துருப்பாங்க. அப்போ அதை அவங்க ஹைலைட் பண்ணியிருக்கலாமே. அப்போ பண்ணாம இப்போ கொண்டு வராங்கன்னா அதுல ஒரு சந்தேகம் வருது. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, அது அந்தந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த அரசியல் கட்சிகள் அந்தந்த ரூட்டில், அதாவது கிராமங்களில் அந்த வாக்குச்சாவடி லெவலில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, வீடு வீடாக போய் பார்க்கறது, அதெல்லாம் பழைய காலம். இப்போல்லாம் அதெல்லாம் பார்க்கறதில்ல, பார்த்து இருக்கணும். ஐ அக்ரி வித் யூ. ஆனால் அதுக்கு நீங்கள் பார்த்து இருக்கணும் அப்போவே. அப்படின்னா இவ்வளோ தப்பு இல்லாமல் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. பொதுவாக எலெக்ஷன் கமிஷன்னா இந்தியாவில் ஒரு நம்பிக்கை இருக்குது. வாழ்க்கையே நம்பிக்கையில் தானே ஓடுது. அப்போது இது சரியாக தான் இருக்கும்னு உங்களை நம்பந்து தப்பா? இவ்வளோ தவறு இருக்குது. ஒரு அறையில், அதாவது சிங்கிள் பெட்ரூமில் 50 பேர் இருக்கிறான், 80 பேர் இருக்கிறான் ஒரு ஒரு சின்ன முகவரியில். அங்கே போய் கேட்டால் ஃபிசிக்கலாக, நேற்று இந்தியா டுடே ஃபேக்ட் செக் பண்ணியிருக்காங்க அவங்க டீமு, அந்த ராகுல் காந்தி சொன்ன ஒரு இடத்துல. அங்கே போய் பார்த்தா நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், இதெல்லாம் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. நீ எத்தனை வருஷமா இருக்கிற இந்த இடத்துல? நான் 4-5 வருஷமா இருக்கிறேன். ஸோ இட் ஹஸ் பின் ப்ரூவ்ட் பியாண்ட் டவுட். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் மற்றவங்களை ஏன் நீ செய்யல, நீ ஏன் வெரிஃபை பண்ணல? இஸ் இட் நாட் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டியூட்டி ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் ஃபுல் ப்ரூஃபா அந்த வாக்காளர் பட்டியல் இந்த எனுமரேஷன்லாம் பண்ணணுன்றது அவங்க பொறுப்பு இல்லையா? இல்ல சார், ஒருத்தன் சொன்னாதான் நீங்க அவனை திருப்பி கேள்வி கேட்பீங்களா? நான் ஒத்துக்கிறேன். See, it is of responsibility of all political parties which are participating in the elections. அதுல நான் ஒத்துக்கல. ஆனா எல்லாரும் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க, மெனக்கெடுவாங்கன்றது சாதாரண ஆட்கள். பட் யூ ஆர் டியூட்டி பவுண்ட். உங்களுக்கு சம்பளம் அதுக்காக தான் கொடுக்குறோம் எலெக்ஷன் கமிஷனுக்கு. அதுக்காக தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு உங்க கடமை அது. இவங்க அதை பார்த்துருக்கணும் அப்படின்றது அவங்க பொறுப்பு தான், ரெஸ்பான்சிபிலிட்டி தான். பட் இட் இஸ் யுவர் டியூட்டி. நீங்க அந்த டியூட்டியை சரியா செய்யலன்றது இன்னைக்கு அம்பலமா இருக்கும்போது ஏன் அன்னைக்கே சொல்லலை அப்படின்னு கேட்கறது எனக்கு என்னவோ டைவர்ஷன் பண்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல அதே நேரத்துல இப்போ இந்த மாதிரியான ஒரு கிளரிக்கல் எரர் இல்ல நிர்வாக ரீதியான குளறுபடிகள் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் அதுக்கு பதில் சொல்லணும், கரெக்ட் தான். ஆனா இதனாலதான் பாஜக வெற்றி பெற்றது. இந்தியா முழுக்க நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் இல்ல அந்தந்த சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், அவங்க ஜெயிக்கிற மாநிலங்கள் எல்லாம் இந்த பேட்டர்ன்ல தான் ஜெயிக்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இதே புகார வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபியே கொடுக்குது, இங்க தமிழ்நாட்டுல திமுக மேல அதிமுக இதே குற்றச்சாட்டை வைக்குது. இது மாறி மாறி ஒரு பொலிட்டிக்கல் பிளேம் கேம் மாதிரி தானே இருக்கு. இது உண்மையிலேயே ராகுல் காந்தி சொல்ற மாதிரி இதை வச்சுதான் பிஜேபி ஜெயிச்சிருக்கா? அதாவதுங்க, இது மேல விசாரணை நடத்தணும். இது வந்திருக்கிறது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான், சும்மா கொஞ்சம் தான் வெளியே வந்திருக்குது. அதாவது நான் தான் சொன்னேன், ஒரு பானை சோத்துல ஒரு சோறு தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. இது வேகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பூரா பார்க்கணும். இப்போ அதை பார்க்கணுன்னா எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. ஆனால் கூடுதல் பொறுப்பு யாரு? சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும்ன்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். எலெக்ஷன் கமிஷன் அது தன்னை சரி பண்ணுறதுக்கும் தவறுகள் நடப்பது எல்லா இடத்துலையுமே ராக்கெட் விடுறதே கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணுறாங்க. நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்ல. ஆனால் இது ஒரு சின்ன கடந்து போகிறது, இது ஒரு நிர்வாக தவறு, கிளரிக்கல் எரர் நீங்கள் சொன்னீங்க பாருங்க, அந்த மாதிரி இது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம். இப்போ எங்கே நான் வேறுபடுறேன் உங்ககிட்ட இருந்துன்னா, இது ஒரு திட்டமிட்டு நிறைவேற்றப்பட்ட பேன் இண்டியா பிளான். அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் இதுக்கு ரொம்ப வேலை செய்யும். ஏன்னா உங்களுக்கு தெரியும். எப்படி சார் அந்த அளவுக்கு முடியுமா? நம்ம அமைப்புகள் மேல சந்தேகத்தை எழுப்புறாங்க. இல்ல நான் சொல்றேன், கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பொறுமையா கேளுங்க. இப்ப தேர்தல் ஆணையம் என்பது அவுட் அண்ட் அவுட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனுடைய நியமனத்துல சில மாற்றங்களை பண்ண உச்ச நீதிமன்றம் முயற்சி எடுத்த போது கூட அதை இது ரிவர்ஸ் பண்ணிட்டு அரசாங்கத்தினுடைய ஃபார்ம் கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்காங்க. இது முன்னால எப்போதும் இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வந்ததில்லை, ஐயங்கள் வந்ததில்லை, நேர்மை மேல கேள்வி எழுப்பப்பட்டதில்லை. ஆனா இன்னைக்கு மோடி 2014 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக புகார்கள். முன்னாலெல்லாம் ஒரு புகார் எப்படி வந்ததுன்னா, இவிஎம்ஸ் ஏதோ பண்றாங்க, ஹேக் பண்றாங்க, அதுக்காகத்தான் விவி பேட்ஸ் பொருத்தணும்னு சொன்னாங்க. இப்போ
அதுக்கு நாங்கள் வந்து பொறுத்து எவ்வளோ 8000 கோடி கொடுத்து விமானம் வாங்கி மோடி பயணிக்கிறாரு, 22,000 கோடி கொடுத்து புதுசாக வீடு கட்டுறாரு டெல்லியில். எங்க விவிபேட்ஸ் இந்தியாவில் வாங்கி வைக்க முடியாதா எல்லாத்துக்கும்? ஏன் அதை மறுக்கிறாங்க? சும்மா ஒரு தொகுதியில் பார்க்குறோம் அப்படின்றாங்க. அதாவது வந்துங்க எலெக்ஷன்றது வந்து உச்சக்கட்ட ஜனநாயகங்க. மக்கள் வந்து நம்பிக்கை அது வீண் போக விடக்கூடாது. அப்போ எலெக்ஷன் கமிஷன் கடந்த பல ஆண்டுகள்னா சின்ஸ் மோடி பிகேம் பிரைம் மினிஸ்டர் 2014 அப்புறம் ரொம்ப அதாவது ஒரே நாளில் இது நடந்துச்சு நான் சொல்ல, தொடர்ந்து that has been taken over by BJP supporters. அங்கே தான் நான் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியா பூரா மிகப்பெரிய அளவில் ஒரு 100 ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி 1925 உருவானதோ அது மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் உருவாக்கப்பட்டது. அது வந்து பல அமைப்புகளை இன்க்ளூடிங் பிஜேபி, அது ஒரு அமைப்பு தான், பொலிட்டிக்கல் பிரான்ச்சு. அப்போ ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு வந்து பல வருடங்களாக அது கிராமம் தோறும், வார்டு தோறும், தெருதோறும் அது வந்து பரவி இருக்கு. இப்போ இந்த மெக்கானிசம், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தேர்தல் அந்த கமிஷனுடைய அந்த அப்பரட்டஸை கேப்சர் பண்ணுறதுக்கு பிஜேபிக்கு உதவி இருக்குது. இது மாதிரி எந்த கட்சிக்கும் அமைப்புகள் கிடையாது, காங்கிரஸ் உள்பட யாருக்கும் வந்து இந்த அளவுக்கு வந்து அமைப்புகள் கிடையாது. கமிட்டட் லாயல் ஆர்கனைசேஷன் ஆர்எஸ்எஸ். ஆனால் அது எந்த நோக்கத்துக்காக இருக்குதுன்னா அது தீய நோக்கத்துக்காக, இந்துத்துவாவை வளர்ப்பதற்காகவும் இது போல் வந்து தேர்தல்களை கைப்பற்றுவதற்காகவும் இருக்குது. இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் நம்ம வந்து. அதை என்னுடைய சந்தேகத்தை தான் நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ 1995 ஃபஸ்ட் டைம் குஜராத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது, ஃபஸ்ட் டைம். அப்போ வந்து மோடி பிரைம் மினிஸ்டர் இல்லை, மோடி அதுக்கப்புறம் தான் வந்தார். எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ மந்த்ஸ் 1996 ஜனாதிபதி ஆட்சி இருந்தது, சில மாதங்கள். 95 ஆட்சி பிடிச்சாங்க. இன்னைக்கு 2025 30 வருஷமாக பிஜேபி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கு. இதில் வந்து ஒரு 13-14 வருஷம் மோடியே சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்கார். இந்த இது இருக்கு இல்லையா, இந்துத்துவா லேபார்டரின்னு வாங்க, இந்துத்துவா பண்ணுற எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணுற ஒரு கூடமாக குஜராத்தை தான் ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அங்கே தான் பண்ணுவாங்க, அப்புறம் அங்கே பாஸ் பண்ணி கிளினிக்கல் டெஸ்ட் ஆயிடுச்சுன்னா இந்தியா பூரா பரப்புவாங்க. இதுதான் அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் புரிந்தவர்கள், அறிந்தவர்கள், தெரிந்தவர்களுக்கு தெரிந்த உண்மை. அப்போ இந்த குஜராத் லேபரேட்டரியில் நல்லா டெஸ்ட் பண்ணி தான் 30 வருஷம் எப்படிங்க ஒரு கட்சி வந்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லாமல் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கும். நல்லாட்சி பண்ணுறாங்க. ஐயோ, நல்ல ஆட்சிலாம் இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து they have taken over the election machinery. நம்ம பார்த்தோம், ஒடிசா வேற, நீங்க பிஜேபி ஆள்ற இது வெஸ்ட் பெங்கால்ல இருந்தது 34 வருஷம். அங்க கூட புகார் என்னன்னா சிபிஎம் குண்டர்கள் வந்து எதிர்கட்சிகள் அதான் சொன்னாங்க, அது போல பூத் கேப்சரிங் பண்றாங்க, கள்ள ஓட்டு போடுறாங்க, இவங்களை ஓட்டு போட விடாம எதிராளிகளை அடிச்சு விரட்டுறாங்க, வன்முறை தான், போல் வயலன்ஸ் வெஸ்ட் பெங்கால்ல ரொம்ப நாளா நடக்குது. ஸோ ஒரு ஆள் நீண்ட காலமா, நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் ஏன் அது நடக்கல? தமிழ்நாட்டில் அது வேற, நான் சொல்றது 30 வருஷம். கேரளால ஏன் நடக்கல? கர்நாடகால ஏன் நடக்கல? சரி, இங்கெல்லாம் மக்கள் இல்லையா? எல்லாரும் மக்கள் தானே. ஸோ அப்படியெல்லாம் கிடையாதுங்க. மக்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறவங்க மேலே ஆன்டி இன்கம்பன்ஸ்ன்றது ஒரு காமன் ஃபேக்டர். ராகுல் காந்தி பேசும்போது தான் சொன்னார், இங்கே ஒரே பெரிய மந்திரம் இருக்கு, மோடி ஆட்சி பிஜேபி ஆட்சிக்கு மட்டும் ஆன்டி இன்கம்பன்சியே வராது, மற்ற எல்லா ஆட்சியும் மாறும், ஆனால் மோடி மட்டும் வராது. அது எப்படிங்க ஒரு அன்நேச்சுரலாக இல்லையா? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஏதாவது குஜராத்தில் இதை நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு தான் அதை அப்புறம் அவங்க பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏதோ மோடி ஒரு ஆள், அமித்ஷா ஒரு ஆள், தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு ஆள் பண்ணாருன்னு நான் சொல்ல, வெல் லிட் நெட்வொர்க்கை வச்சு தான் இதை பண்ணியிருக்காங்க. இப்போ 1 லட்சம் போகஸ் வாக்காளர்களை சேர்க்குறாங்கன்னா அப்போ அந்த வாக்குகள் பதிவாகணும்ல, இப்போ அதுக்கு ஆளுங்க வேணும்ல, அதுக்கு ஆளுங்க வந்து ஓட்டு போட்டாங்களா இல்லை இவங்களே கணக்கில் ஓட்டு போட்டா மாதிரி இந்த சிசிடிவி கொடுக்க மறுக்கிறாங்க இல்லையா, வெப்காஸ்ட் எல்லாம். இந்த கடைசி 2 மணி நேரத்தில்
7% ஓட்டு எங்கேயாவது பதிவாகி கேட்டிருக்கீங்களா? 10%, அன்ஹெர்ட் ஆஃப், கேள்விப்பட்டதே இல்லை. அது ஸ்லாக் ஓவர்னு சொல்லுவாங்க. அந்த கடைசி 5-6 மணிலாம் அநேகமாக 3/4 பேர் போட்டு முடிச்சிருப்பான். இப்போ மகாராஷ்டிரா தேர்தல், ஹரியானா தேர்தல், மத்திய பிரதேச, இப்போ காங்கிரஸ் ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சிருக்காங்க. நம்மளை போல மற்றவர்களை போல காங்கிரஸும் சரி நம்ம மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் பேசாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு எப்போ சிக்கல் வந்ததுன்னா அவங்களுடைய சர்வே, அவங்களும் டிபெண்டபிள் சர்வே தானே பண்ணுறாங்க. அப்போ அவங்க சர்வேவுக்கும் வர்ற ரிசல்ட்டுக்கும் ஏதோ ஒரு 5% ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தால் பரவாயில்ல, அடியோடு மாறுது. அப்போ சம்திங் ராங் சம்வேர் அப்படின் போது முதல்ல ஒரு கட்டத்தில் மிஷின் மேலே சந்தேகப்பட்டு இருந்தாங்க. இவிஎம்ஐ யாரோ ஹேக் பண்ணுறாங்க. இப்போ மகாராஷ்டிராலலாம் ஒரு 48 ஓட்டில் ஒரு எம்பி ஜெயிச்சார், பிஜேபி எம்பி. அவர் மொபைல் ஃபோன் வச்சுருந்தாரு. அந்த மொபைலில் வந்துட்டு சிக்னல் கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் விசாரணையில் வந்தது, உங்களுக்கு தெரியும். அநேகமாக வழக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீதிமன்றத்தில். அப்போது மிஷின் மேலே கொஞ்சம் பிரச்சனை வந்தது. ட்ரிவாண்ட்ரம் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சசி தரூர் நின்னார். அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. எல்லா சின்னத்திலையும் இது பண்ணுறாங்க, எந்த சின்னத்தில் பண்ணாலும் பிஜேபிக்கு ஓட்டு போகுது. அப்போ பிஜேபி ஆட்கள் இந்த இவிஎம்ஸை நல்லா பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற சந்தேகம் தான் இருந்தது. அப்போவும் எலெக்ஷன் கமிஷன் மேலே யாருக்கும் சந்தேகம் வரல. ஏன்னா ரொம்ப வருஷமாக நம்ம இந்திரா காந்தி ஜெயிச்சிருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போதே தோத்து இருக்காங்க, இப்படி ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர்கள் தோத்து இருக்காங்க. அப்போது ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. சும்மா நம்ம சொல்லிட முடியாது எலெக்ஷன் கமிஷன் ஃப்ராடு பண்ணிடுச்சு, தே ஹவ் ஸ்டோலன் த ஓட்ஸ்னு. ஆனால் இப்போ இருக்கிறது என்னன்னா, அந்த தேர்தல் ஆணையர்கள் நியமனத்திலிருந்து ஆரம்பிக்குது. எனக்கு வேண்டப்பட்ட ஆள் தான் இருக்கணும், என் பேச்சை கேட்குற ஆள் தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவர் தானே நியமிக்கிறாரு மாநில தேர்தல் ஆணையர்களை. மாநில தேர்தல் அதிகாரிகள்லாம் யார் கண்ட்ரோல்ல வருவாங்க? அப்போ இது ஈவன் தோ த ரூலிங் பார்ட்டி இன் கர்நாடகா இன் 2024 இஸ் காங்கிரஸ், பட் அதில் அது தேர்தல் ஆணையத்தில் போய் எதுவும் தலையிட முடியாது. அதுவும் லோக்சபா எலெக்ஷன், ஈவன் அசம்பிளி எலெக்ஷன் கூட இவங்க ஒன்றா பஞ்சாயத்து தேர்தல் அதெல்லாம் நடத்தலாம். பட் அசம்பிளி அண்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் கம்ப்ளீட்லி இந்திய தேர்தல் ஆணையம் தான், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இவ்வளோ நாளாக அதனுடைய இண்டிபெண்டன்ஸ் மேலே, அதனுடைய நியாயத்தன்மை மேலே, நீதி நேர்மை மேலே யாருக்கும் சந்தேகம் வரல. அப்போ இன்னைக்கு சந்தேகம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒரு இடத்துல 80 பேர் ஓட்டு போடுறதா இருக்குது, ஒரே ஆளுக்கு 4 இடத்துல ஓட்டு இருக்கு. இப்போ நேற்று கூட பிஜேபி ஆட்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ அவங்க என்ன பதில் சொல்லலான்னா, ராகுல் காந்தி பிஜேபி இப்படி தான் திருட்டுத்தனம் பண்ணி ஜெயிச்சுது அப்படின்னு சொல்றாரு, மக்கள் ஆதரவோடு நாங்கள் ஜெயிக்கிறோம், அது தப்பு அப்படின்னு அவங்க சொல்லலாம். அந்த மாதிரி பிஜேபியை அவங்க டிஃபெண்ட் பண்ணலாம். பட் நீங்க பார்த்தீங்கன்னா 2 நாளா எலெக்ஷன் கமிஷனை தான் டிஃபெண்ட் பண்றாங்க பிஜேபி ஆட்கள்லாம். ஏன்பா உனக்கு எதுக்குப்பா இந்த வேலை? அந்த அமைப்பு அதை பண்ணிக்கணும்ல. அப்போ இன்னைக்கு சந்தேகம் மேலும் மேலும் அதிகமாகுது. இப்போ உதாரணத்துக்கு அந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் நம்ம ஏற்கனவே பல முறை விவாதிச்சிருக்கிறோம். அந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நடுவில் 5 வருஷத்துல சேராத புதிய வாக்காளர்கள் அந்த 4-5 மாசத்துல 1 கோடி பேர் சேர்ந்திருக்காங்க. அதுலயும் என்னன்னா இந்த ஃபார்ம் 6 இருக்கு இல்லையா, புதிய வாக்காளர்களை சேர்க்கறதுக்கு, தட் வாஸ் டோட்டலி மிஸ்யூஸ்டு. அது ஒரு பேரே சொன்னார் ராகுல் காந்தி. அந்த அம்மாவுக்கு 70 வயசாம். அவங்க எப்படி வந்தாங்க அதுல? நீங்க புதிய வாக்காளர்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 18, 19, 20 கூட நீங்க சேரலாம். ஆனா எப்படி 60, 56, 76 இதெல்லாம் புதிய வாக்காளர்கள்னா இது என்ன முறை? அதாவது கம்ப்ளீட்டா இந்த சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அடுத்தது என்னன்னா இந்த அட்ரஸ் ப்ரூஃப் நீங்க பாத்தீங்கன்னா 0 இருக்குது. இப்போ இதெல்லாம் கிளரிக்கல் எரரா? இவ்வளோ அட்ரஸ் ப்ரூஃப்
சரிங்க, பேசிக்கா விடுங்க சார். இந்தியா மாதிரி எனக்கு மடியில மக்கள் தொகை இருக்கிற நாட்டுல இது மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும். நம்ம எல்லா துறைகள்லையும் பாக்குறோம், நடந்துகிட்டு தான் இருக்கு. சீர்திருத்தங்கள் வேணும்ன்றதுல மாற்று கருத்தே இல்லை. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு பூத் எடுத்துப்போம். நம்ம அங்க வந்து ஒரு 150 வாக்குகள் பதிவாகுது அப்படின்னா 0ன்னு காமிக்கிறாங்க. மிஷினை ஓபன் பண்ணி பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்றாங்க, இதுல எதுவுமே இல்லை, 0ல தொடங்குறோம். முடிக்கும் போது 180 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. பாத்துக்கங்க, 180 பேர் இருக்கு, உங்க லிஸ்ட்டை பாருங்க, 180 பேர் போட்டிருக்காங்க. எல்லாரும் ஓகே சொன்னாதான் கையெழுத்து போட்டு சீலே வைக்க முடியும். அங்க நமக்கு ஆக்சுவலா வந்தவங்க 100 பேர் தான், ஆனா 180 ஓட்டு பதிவாயிருக்குன்னா அங்கேயே பிரச்சனை ஆகும். எந்த பூத்தா இருந்தாலும் இமீடியட்டா அதை வந்து ப்ராப்ளம் ஆகும், இல்ல சீல் வைக்க மாட்டாங்க, இல்ல தனியா வச்சிருவாங்க. அப்படி ஒவ்வொரு பூத்லயும் நடைமுறை இருக்கும்போது இப்ப நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டுகள்லாம் தனித்தனியா எடுத்து பார்த்தா இதெல்லாம் கிளரிக்கல் எரர் தான், சீர்திருத்தம் தேவைதான். இங்க சிஸ்டமே இருக்கே, நம்ம அதை தாண்டி இப்படி பண்ணவே முடியாது. எப்படி வரும் அந்த மாதிரி வாக்குகள்? சரி, ரைட். நான் என்ன கேட்கிறேன்னா, தேர்தல் என்பது 1952 முதல் பொது தேர்தல் நடந்தது. தட் மீன்ஸ் நாம் வந்து ஒரு பல பொது தேர்தல்களை பார்த்துருக்குறோம், பார்லிமெண்ட்டுக்கும் சட்டமன்றத்துக்கும். நம்ம இதெல்லாம் புதுசாக பார்க்கல. ஆனால் இந்த பிரச்சனை வந்துங்க இந்த கடந்த 6-7 வருஷமாக தான் வருது. இதுக்கு முன்னால் யாரும் இந்த மாதிரிலாம் சொல்ல. தீர்ப்பை ஒத்துக்குவாங்க, அவ்வளோதான். ஜனநாயக தீர்ப்பு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போவார். 10 வருஷம் மன்மோகன் சிங் இருந்தார், தோல்வி என்னவோ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போனார். வாஜ்பாய் 13 மாதம் இருந்தார், தோல்வி ஒன்று ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. அவர் ஒரு 6 வருஷம் இருக்கிறாரு, அப்புறம் நரசிம்மராவ் கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாரு. ஆக இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தேர்தல் என்பதை இதுவரைக்கும் யாரும் கொஸ்டின் பண்ணல, அந்த நம்பகத்தன்மை இல்லாமல்ல. கடந்த சில ஆண்டுகளாக தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு மேல சந்தேகம் வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் என்ன நான் சொல்றேன்னா, ஒரு நாட்டின் பிரதமர் தேர்தல் விதிகளுக்கு முரணாக ஒரு குறிப்பிட்ட மதத்தவர்களை பொதுவெளியில மத ரீதியாக வாக்குகளை சேகரிக்கும் உள்நோக்கத்துடன், தீய நோக்கத்துடன் 1 இல்லை 2 இல்லை பல பொதுக்கூட்டங்கள்ல பேசுறாரு. இது வந்து தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது. ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் வாக்குகளை சேகரிப்பது என்பது அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம், அந்த கட்சியையே டிஸ்குவாலிஃபை பண்ணலாம், அவ்வளோ பவர் இருக்கு. டிஎன் சேஷன் இருக்கும்போது தான் ஸ்வீப்பிங் பவர்ஸ் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் ஜனங்களுக்கே தெரிஞ்சது, ஓ இவ்வளோ பவர் நமக்கு இருக்குதான்னு. ஆக இன்றைக்கு இப்படி ஒரு பிரதமர் பேசுற டெலிகாஸ்ட் ஆகுது, எதிர்கட்சிகள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, முஸ்லீம்களை இப்படியெல்லாம் இந்துக்களுடைய தாலியை புனிகி முஸ்லீம் கிட்ட கொடுத்துருவாங்கன்ற உள்பட பேசுறார் பிரைம் மினிஸ்டர். அதுக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்போ இது மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா பிரைம் மினிஸ்டர் மேல ஆக்ஷன் ஏதாவது எடுத்தாங்களா? எலெக்ஷன் கமிஷன் இஸ் ஏ இண்டிபெண்டன்ட் பாடி. அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டரும் ஒண்ணுதான், பியூனும் ஒண்ணுதான். இல்ல சார், நீங்க பிரதமர் மேல நடவடிக்கை எடுத்தாங்களான்னு கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஊர்ல தமிழ்நாட்டிலேயே கூட எத்தனையோ சட்டமன்ற தேர்தல்கள்ல அதிகப்படியான பணம் கையகப்படுத்தப்பட்டதும் சம்பந்தப்பட்ட வேட்பாளரே அதை தொடர்புபடுத்தியும் வந்து செய்திகள் வந்ததை நம்ம பார்த்தோம். ஏதாவது ஒரு வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்களா? பிஜேபி வேட்பாளர் இல்ல ஏன் செய்யல? இது யார் தப்பு? நான் செய்யணும்ன்ற இல்ல, அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஹஸ் பிகம் ஏ மியர் ஸ்பெக்டேட்டர் ஆயாச்சுன்ற நீங்க நான் சொல்றதுதான் இப்ப நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க. இல்ல அதுதான் பிஜேபின்னு சொல்ல, அதுதான் சொல்றேன். பிஜேபிக்கு சார்பா மட்டும் இல்ல, எலெக்ஷன் கமிஷனே ஒரு பள்ளி இல்லாத அமைப்பா தான் இருக்கு. பள்ளி இல்லாத அமைப்பா ஆயிடுச்சு. அது மேல யாருக்குமே பயம் இல்ல. ஆஃப்டர் டிஎன் சேஷன் யார் அவர் இருந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா பொற்காலம் சொல்லலாம். அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிரைம் மினிஸ்டரே இது மாதிரி எலெக்ஷன் ரூலை உடைக்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் டூர் முடிக்கிற வரைக்கும் எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் பண்ண மாட்டேன்றாங்க. தே கிவ் லாங். அவர் போய் திட்டங்களை அறிவிச்சுட்டே இருக்காரு, அவர் ஓகே. அப்போ த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் ஹஸ் கான். பப்ளிக் மைண்ட்லயே தெரியுது. டேட் வந்து ஒரு அசம்பிளி எலெக்ஷன், இந்த டேட்டை வந்து நாளைக்கு வந்து அறிவிக்க போகுதுன்னா இன்னைக்கு பிஜேபி ஆட்கள் ஷேர் பண்றான் ட்விட்டர்ல. ஸோ டோட்டலா வந்து பிஜேபி உடைய ஒரு கையாளாக, ஏஜென்ட்டாக தேர்தல் ஆணையம் என்பது மாறிவிட்டது அல்லது கைப்பற்றப்பட்டு விட்டது என்பது பொது புத்தியில எல்லாருக்கும் இருக்கிற விஷயம். ரைட் சார், அதான் நீங்க அப்படி இருந்தா அது ஒரு சார்பா தானே நடந்துக்கணும். இப்ப அவங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பலரும் கூட அவங்க சம்பந்தப்பட்ட தேர்தல்கள்ல பணப்பட்டுவாடா புகார்ல சிக்கிறாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது இல்லையே. எடுக்கிறது இல்லைன்னா நீங்க எதை சொல்ல வர்றீங்க?
நான் எடுக்கக்கூடாது இல்ல ஒரு சார்பா இருக்காங்கன்னா ஒரு சார்புன்னு இல்லைங்க. அதாவதுங்க அவங்களும் வந்து இப்போ 543 நாடாளுமன்ற தொகுதினா 543லயும் இவங்க வேலையை காட்டுறது இல்லை, திருவிளையாடல. அவங்களுக்குன்னு சில தளங்கள் இருக்கிறது. அப்ப அவங்களுக்கு எங்கெங்க தேவையோ தேவை நீட் பேஸ்ட்ல, அதான் ராகுல் காந்தி சொன்னார் 543லயும் பண்ணாங்கன்னு சொல்லவே இல்லை. ஒரு 100 தொகுதிகள் 70-80 தொகுதிகள்னு அவர் சொல்றாரு, அவருடைய அசஸ்மெண்ட். அப்ப அந்த அடிப்படையில தேவையான அளவுக்கு அவங்க பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்க தமிழ்நாட்டில் பண்ணா எடுபடாது. இப்போ கேரளால ரொம்ப வருஷம் கழிச்சு சுரேஷ் கோபி நடிகர் எம்பி ஆனார், மந்திரி ஆகிட்டாங்க திருச்சூர் தொகுதியில். அது ட்ரெடிஷ்னலா சிபிஐ ஜெயிக்கிற தொகுதி, லெப்ட் தொகுதி, ரைட்டுங்களா? இதுக்கு பினராயி விஜயன் துணை போனாரு அங்க பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா அவரு கட்சி அங்க நிக்கல, அவர் அணிதான் அது. இப்படியெல்லாம் அங்க பரவலா வதந்திகள் இருக்கு. இப்ப அதுல ஏராளமான முறைகேடுகள் நடந்தது அப்படின்றாங்க. ஸோ எந்தெந்த தொகுதிகள்னு அவங்க கணக்கு போட்டு தான் வேலை செய்யறாங்க. சும்மா போயிட்டு அவங்க கண்டதுலையும் வாய் வச்சா மாட்டிக்குவாங்க. தப்ப ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி, அதாவது பாத்தீங்கன்னா அசம்பிளி எலெக்ஷன்ல பிஜேபி தோக்கும். ஏன்னா அதுல மோடிக்கு ஒன்றும் ஆட்சிக்கு அபாயம் இல்லை. ஆனா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மோடி ஜெயிப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து அவங்க ஆட்சியை மத்தியில தொடர்வதற்கு தேர்தல் ஆணையத்தை இவ்வளவு வேணாம் சார், நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், நான் இது வந்து தீவிர விசாரணைக்கு இது உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இது ஒரு விசாரணைக்கு நான் அந்த இடத்துல ராகுல் காந்தியை நோக்கி கேள்வி எழுப்புறாங்கல்ல, ஒரு டிக்ளரேஷன் கேட்கறாங்க. இல்ல குற்றச்சாட்டு. அதாவது இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு ஆள் திருட்டுத்தனம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அந்த ஆள் திருட்டுத்தனம் பண்ண ஒரு சார்ஜ் அவரு எங்கிட்ட எழுதி கூடியா, நான் விசாரிக்கிறேன்டா, இவரே நான் நீதிபதி ஆயிடுவாரா? நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு சர்விங் சீஃப் ஜஸ்டிஸ் தலைமையில் இதுல நான் நேற்று கூட நான் ஒரு இது போட்டிருந்தேன் ட்விட்டர்ல பதிவு. இதுக்கு ஒரே வழி என்னன்னு சொன்னா ரெண்டு. ஒன்று, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இன்னைக்கு இருக்கிறவரு அதை வந்து சூமோட்டோல இந்த கேஸை எடுக்கணும். தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. இல்லைன்னா இந்தியாவில் ஜனநாயகமே இருக்காது. யாரும் ஓட்டு போட்டாலும் அது அவங்க நினைச்சவங்க தான் ஏன் வருவான்ட்டு போயிடுவான். இது மிகப்பெரிய ஆபத்து இந்திய ஜனநாயகத்துக்கு. இந்த கட்சிக்கா அந்த கட்சிக்கான்னு நான் பார்க்கல, டெமோக்ரஸிக்கே இது மிகப்பெரிய அபாயம். அதனால உச்ச நீதிமன்றம் தானே முன்வந்து இதை விசாரிக்கணும். இதை விசாரிச்சு வேற யாரையும் சேர்த்துக்க வேணாம். நீதித்துறையில் இருக்கிறவங்களை வச்சுட்டு இல்லை எமினன்ட் ஸ்காலர்ஸ், எமினன்ட் பப்ளிக் பீப்புளை வச்சுக்கிட்டு இதுல தரோவா விசாரிக்கணும். ஏன்னா 2029 தான் இன்னும் டைம் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த தவறுகள்லாம் அடுத்த தேர்தலில் வரக்கூடாது. இல்லை, நான் அதுக்காக இந்த தேர்தலே ஸ்டோலன், ஆகவே மோடி ஷுட் குவிட் இந்தியா 1942 நாளைக்கு ஆகஸ்ட் 9 அது மாதிரி மோடி ஷுட் குவிட்னு ஒரு இயக்கம் நடத்தலாம் அப்படின்லாம் நான் சொல்ல. நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். அட்லீஸ்ட் இனிமேல் நடக்க போவது நல்லதா இருக்கணும் இல்லையா? அப்போ ஒரு விசாரணைக்கு உட்படுத்தணும். எலெக்ஷன் கமிஷன் யாருங்க விசாரணைக்கு உட்படுத்துறதுக்கு? இஸ் a லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் இன் தி லோக்சபா. அவர் ஒரு பொது வெளியில பேசுறாருன்னா அவர் சொல்றதுக்கு விளக்கம் சொல்லணும். நீங்க அவர் சொல்றது தவறுன்னு சொல்லுங்க, அவர் சொல்றது பொய்ன்னு சொல்லுங்க. ஆனா அவர் எழுதி எனக்கு கொடுக்கணும்னா, இன்னைக்குதான் நான் பார்த்தேன் ஒரு மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷனல் லாயர், அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, எந்த சட்டத்தின் கீழே அவர் எழுதி கொடுக்கணும்னு கேட்குறாங்களோ அந்த சட்டம் இந்த நிகழ்ச்சிக்கு பொருந்தாது. ஏன்னா அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் கேட்குறாங்க, ஓட்டு நீங்க இது பண்ணுன்ட்டு. அது எதுக்காகனா ஓட்டர் லிஸ்ட்டை ஃபைனலாக போடுறாங்க இல்லையா, அதுல ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தா சம்பந்தப்பட்ட ஓட்டர் அல்லது இவர் பேர் இருக்குதுன்னு அப்ஜெக்ட் பண்ற ஒருத்தர் அந்த ஃபைனல் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகி 30 நாளைக்குள்ள எழுதி கொடுக்கணும். அதுதான் அந்த ரூலு. இப்போ இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஒய் ராகுல் காந்தி அவர் என்ன என் ஓட்டு இல்லைன்னு சொல்றாரா, இல்லை இவன் ஓட்டை எடுக்கணும்ன்றாரா? ஜென்ரலா சொல்றாரு அவரு. அதாவது எலெக்ஷன் கமிஷன் has failed in its duty. It has become an agent of the ruling party. நான் கேட்குறேன், நீங்க ஒரு சுதந்திரமான தேர்தல்
ஒரு வெளிப்படையான தேர்தல் உறுதிப்படுத்தணும்னா ஏங்க எல்லாமே டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏங்க நீங்க வந்து பேப்பர் அந்த இதை கொடுக்குறீங்க? 7 அடிக்கு உயர்த்தி வச்சிருக்காரு. அதாவது ஒரு பார்லிமெண்ட் ஒரு சட்டமன்ற தொகுதி அது 7 அடிக்கு நிக்குது அடிக்கி வச்சா. ஏன் நீங்க மிஷின் ரீடபிள் டிஜிட்டல் காப்பி கொடுக்க கூடாது? கொடுத்தா உடனே வெரிஃபை பண்ணலாமே. உங்ககிட்ட இருக்க தகவலை தானே அவர் சொல்றாரு. ஸோ இது வந்து ராகுல் காந்தியை வந்து இவங்க யார் கேட்கறதுக்கு? அவர் பேச்சு அந்த அறிக்கை முடிக்கிறதுக்கு முன்னால கர்நாடகா சிஇஓ, மகாராஷ்டிரா சிஇஓ, பீகார் எல்லாரும் அனுப்புறாங்களாம். ஆனா எலெக்ஷன் கமிஷனர் சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பாரு இன்னைக்கு இருக்கிற தலைமை தேர்தல். அப்ப டோட்டலா வந்து பயாஸ்டா இருக்காங்க. இந்த சட்டமே செல்லாது. இன்னைக்கு காலையில தான் நான் அதை படிச்சேன். அதாவது இது வந்து 30 நாளைக்குள்ள அப்ஜெக்ஷன் தெரிவிக்க வேண்டிய சட்டம் ஓத் அடிப்படையில். இதுக்கும் இது ஒரு ஃப்ராடு நடந்திருக்கு. ஓட் ஹஸ் பீன் ஸ்டோலன், ஓட் சோரின்னு சொல்றாங்க. அப்ப இதை வந்து விசாரிக்க வேண்டிய இந்தாப்பா படுத்துக்க, ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? சரி, சிசிடிவி ஃபுட்டேஜ் வெப்காஸ்ட் ஒரு இதுலையும் பண்றாங்க. சரி, அதை கேட்குறாங்க. அதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? கொடுக்க மாட்டேன்றது மட்டும் இல்ல, அதை 45 நாளைக்கு அப்புறம் அழிச்சிடலான்னு இப்ப சட்டத்தை திருத்தினீங்க. எப்ப எதிர்கட்சிகள்லாம் அதை கேட்டப்போ மகாராஷ்டிரா அசம்பிளில இவ்வளவு பெரிய சந்தேகம் வந்த பிறகு இதை நீங்க அழிச்சிடலான்னு இப்ப சட்டத்தை திருத்தினீங்க. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? அப்ப சந்தேகம் வராதா? சந்தேகமாவே நான் சொல்றேங்க. ஆனா நான் சந்தேகப்படாதீங்க, எல்லாமே நல்லபடியா நடந்திருக்குதுன்னு கிளீனா வர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குங்க? எலெக்ஷன் கமிஷனுக்கு தானே இருக்கு. அது ஏன் எல்லாத்தையும் மறைக்குது? 2 மணி நேரத்துல 7%, 10% ஓட்டு போல் ஆகுதுன்றீங்க. ராகுல் காந்தி அப்பவே கேட்டாரு, ஓகே யூ கிவ் தி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் வெப்காஸ்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுக்கிறோம்ல, அதை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேன்ட்டு அதெல்லாம் அழிச்சிருவோம்னு சொன்னீங்கன்னா அப்போ நடக்கல. அங்கதான் எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இந்த போலி வாக்காளர்கள்லாம் பிசிக்கலா வரல, இப்படி சேர்த்துட்டு அதை போலான மாதிரி சொல்லுவாங்க. நீங்க 2-3 விஷயம் நான் சொல்றேன். ஒண்ணு வந்துங்க, தேர்தல் வந்து 10-13 தடவை நடந்துடுச்சு இந்தியாவில். ஆனா எப்போவாது தேர்தல் ஒரு மாநிலத்துல 8 வாட்டி நடந்தது பார்த்துருக்கிறோமா? வெஸ்ட் பெங்கால்ல 12 முறை நடந்தது, யூபியில 4 முறை நடக்கும், புரியுதுங்களா? சின்ன கேரளால 2 முறை நடக்கும். அப்போ எந்த விதமான லாஜிக்கும் இல்லாம ஒரே நாள் நடந்திருக்குது தேர்தல், ஒரே நாள் இந்தியா பூரா நடந்திருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஸ்டாகர்டா பண்றது, பிரைம் மினிஸ்டர் வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு எல்லா பக்கமும் போய் பண்றதுக்கு ஏதுவாக இப்படி தேவையில்லாமல் நீங்க என்ன சொல்றீங்க? 1 இந்தியா 1 எலெக்ஷன் நடத்துவீங்களா? ஒரு மாநிலத்திலேயே 9 நாளைக்கு எலெக்ஷன் நடத்துறீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த எலெக்ஷன் சிஸ்டத்தை கேப்சர் பண்றதுக்கு அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த கடந்த 7-8 ஆண்டுகள்ல என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, தேர்தல்களை கட்டங்கட்டமா நடத்துறாங்க. நீங்க ஓட்டு இந்த மாசம் 4ஆம் தேதி போட்டீங்கன்னா அடுத்த மாசம் 4ஆம் தேதி தான் கவுண்டிங் நடக்கும். ஏன் அப்பா என்ன விஞ்ஞானம்? இவிஎம் ஏன்னா உடனே ரிசல்ட் வருதுன்றீங்க, காலையில போட்டா சாயந்தரம் தெரிஞ்சிரும்ன்றீங்க. ஆனா இந்த இவிஎம் வச்சுக்கிட்டு ஒரு மாசம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஸ்டேட்ல எல்லாம் எலெக்ஷன் முடிச்சுட்டு. அப்ப இது வந்துங்க டோட்டலா வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லைங்க, வெளிப்படைத்தன்மை இல்லை, பகிரங்கத்தன்மை இல்லை, மூடி மறைக்கிறார்கள். அப்ப நேச்சுரலி சந்தேகம் வர இல்லைங்க. இப்போ மனித இயல்பு வந்து ஒரு விஷயத்த காட்டுன்றோம், காட்ட மாட்டான்னீங்கன்னா அப்போ நீ ஏதோ மறைக்கிறன்னு தானே அர்த்தம். இப்போ பிஜேபி ஆட்கள் ஏங்க எலெக்ஷன் கமிஷனை டிஃபெண்ட் பண்ணோம்? இஃப் இட் இஸ் ட்ரூலி இண்டிபெண்டன்ட், சுயேட்சையானது, தன்னாட்சி பெற்றதுன்னா லெட் தம் ஸ்பீக். இப்ப அவங்க கூட என்ன சொல்றாங்க? பொருந்தாத சட்டத்துல ராகுல் காந்தி ஏதோ சாதாரண ஓட்டர் மாதிரி, இஸ் த லீடர் ஆஃப் 100 odd எம்பிஸ்ங்க. அதனால என்னுடைய இது நான் 2 விஷயம் தாங்க இதுக்கு ஒரு தீர்வா வரும்னு நான் நினைக்கிறேன். அதாவது எதிர்காலத்தில் இந்த ஃப்ராடு நடக்கக்கூடாது. எந்த கட்சி பயன்படுத்தினாலும் சரி எலெக்ஷன் கமிஷன் ஷுட் பி இண்டிபெண்டன்ட். அதான் நமக்கு தேவை. இது 2 மார்க்கம் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது எலெக்ஷன் கமிஷனர்களை நியமிக்கிற அந்த மெத்தடு கண்டிப்பாக கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடாது. கவர்மெண்ட்டுக்கு அதுல பங்கு இருக்கணும்ன்றத நான் ஒத்துக்கிறேன். எதிர்கட்சிகளுக்கு
மிகப்பெரிய பங்கு இருக்கணும். இப்போ நீ எத்தனை பேர் வேணா வாயா அப்படின்னா தானேங்க அது அதனுடைய சாங்டிட்டி இன்னும் அதிகமாகும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, பிரைம் மினிஸ்டர் இருக்கட்டும், லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் இன் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, ஆப்போசிஷனுக்கு 2 கொடு. நீ தான் நல்லவனாச்சா, தப்பே கிடையாத, ஆஸ் பர் த ரூல்ஸ் தானே பண்ணிட்டு இருக்க. நீ எதுக்கு கவலைப்படுற? 3ல் 2 நான் வச்சுக்கணும்ன்ற. ஸோ 2 அவனுக்கு கொடு, எதிர்கட்சி கொடு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர் இருக்கட்டும். அப்போ 25% கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருந்தா போதும். ஏன்னா கவர்மெண்ட்டையே தேர்ந்தெடுக்கிற மிஷினரி கவர்மெண்ட் கையிலே இருந்ததுன்னா இது என்ன ஆகும்? ஸோ அதான் விஷயம். ஸோ 4 பேர் இல்லது 5 பேர் ஆளுங்கட்சிக்கு அல்லது கவர்மெண்ட்டுக்கு குறைவாகத்தான் இருக்கும். மெஜாரிட்டி அந்த கொலிஜியம் இருக்கு இல்லையா, டு எலெக்ட் தி போல் கமிஷனர்ஸ், எலெக்ஷன் கமிஷனரு, தலைமை தேர்தல் ஆணையர், அதுக்கு தேர்வு செய்யற முத்தேட முதல்ல மாறணும். 2வது என்னன்னு சொன்னா, இந்த ஒரு நாள் தேர்தல் நடக்கணும். எல்லா இந்தியா பூரா ஒரே நாள் தேர்தல் நடக்கணும். இது இந்த மாதிரி தொகுதியை 8ஆ பிரிச்சு பிரைம் மினிஸ்டர் போய் பிரச்சாரம் பண்ண, எங்க எவ்வளவு கொடுமைனா, பீகார்ல தேர்தல் நடந்துட்டு இருக்கும், ஒரு கட்ட தேர்தல். யூபியில இவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாரு, லைவ் டெலிகாஸ்ட் நடக்கும். அப்ப அந்த சைலன்ஸ் பீரியட்ன்றது என்ன ஆச்சு? எல்லா டிவிலையும் இவர் பேச்சை போட்டுட்டு இருப்பான். இவர் பேச்சை கேட்டுட்டு தான் போய் ஓட்டு போடுவான் பீகார்ல. இது டோட்டலா அன்இக்குவல் பிளேவ் ஆயிடுச்சுங்க. சமமற்ற போட்டி. எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும்ல. பீயிங் ஏ பிரைம் மினிஸ்டர் பறந்து பறந்து பேசுவாரு, லைவ் டெலிகாஸ்ட் போடுவாங்க எல்லா டிவிலையும். ஏன்னா மீடியா, நேற்று பாருங்க அந்த செய்தியை தி ஹிந்து பத்திரிகை தவிர எந்த பத்திரிகையும் இந்தியாவில் தலைப்பு செய்தியா போடல. எல்லாம் 2வது பக்கம். ஒரு இந்தி பத்திரிகை 13வது பக்கத்தில் போட்டிருக்கு. எவ்வளவு இம்பார்ட்டண்டான விஷயம். இதே வேறு கட்சி காங்கிரஸோ வேறு யாரோ ஆட்சியில இருந்தா அநேகமா இதுதான் டிபேட் ஆயிருந்திருக்கும் டோட்டலா, இல்லைங்களா? அப்போ மீடியா அதனுடைய ரோலை பிளே பண்ணலைங்க. இது ஒரு பெரிய, நீதிமன்றங்களும் தவறு செய்கின்றன. இப்போ இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. சூமோட்டோவில் எடுக்கலாம்ல. இப்போ கவர்னர் ரொம்ப நாளாக வச்சிட்டு இருந்தாரு, தமிழ்நாடு கவர்னரு. அதை எதிர்த்து கேஸ் போட்டாங்க. அப்போ பிரசிடென்ட்டுக்கே டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கு ஒரு விசேஷ அதிகாரம் இருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு. அப்போ அந்த மாதிரி பண்ணணும். அதே போல இந்த தேர்ந்தெடுக்கும் முறையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். இதெல்லாம் உண்டாக்கி ஜனங்க மத்தியில் நாம போடுற ஓட்டு கரெக்டாக தான் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்ற மாதிரி வந்தாதான். இந்த நிறைய பேர் சொல்றாங்க, நான் கூட அதை கேட்குறேன், இவிஎம்ஸை தேவையில்லைன்ற. ஏன் அமெரிக்கா, ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி எல்லாமே விஞ்ஞானத்தில் முன்னே, அவன்லாம் பேலட் பேப்பரில் தானே எலெக்ஷன் நடத்துகிறான். இப்போ பூத் கேப்சரிங் நடக்கும்ன்றாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் நடத்திடுறீங்க. வீட்டில் உட்காந்தீங்கன்னா 2 கம்ப்யூட்டரில் ஹேக் பண்ணி ஓட்டையே மாற்றிடுறீங்க. ஏன் அந்த ஸ்ட்ராங் ரூமில் வைக்கிற அந்த கம்ப்யூட்டர் பாக்ஸஸ்ஸு, பேலட் பாக்ஸஸ்ஸு ஏன் 1 மாதம் அங்கே இருக்கணும்? என்ன மாயம் நடக்குது? இப்போ தொழில்நுட்பம் என்பது கார்ட்லெஸ்லேருந்து சேட்டலைட் வரைக்கும் வந்தாச்சுங்க. எவ்வளோ மாய்மாலங்க பண்ணலாம். இப்போ அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நிஜம் போலவே வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அதனால் தொழில்நுட்பம் மிகுந்த காலத்தில் சூதாட்டம், இந்த தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புள்ள காலத்தில் we should go back to ballot system. பூத் கேப்சரிங் ஆகிடும்னா போலீஸ் எல்லாம் வைங்க, புரியுதுங்களா? அதே போல் ஒரு நாள் தேர்தல் வைக்கணும். இந்த ஸ்டாகரிங் தேர்தல் வைக்கக்கூடாது. அதே போல் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் முறையில் அரசாங்கத்துக்கு பெரிய பங்கு இருக்கக்கூடாது. உச்ச நீதிமன்றம் இந்த புகாரை தானே முன்வந்து எடுத்து ஒரு தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இதுதான் இந்த பிரச்சனைக்கு ஓரளவுக்கு நம்பகத்தன்மையை எலெக்ஷன் கமிஷன் ரெஸ்டோர் பண்றதுக்கு வாய்ப்பு ஏற்படும் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா கண்டிப்பா புரட்சி நடக்குங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த மாதிரி விஷயம் மட்டும் வேற ஏதாவது நாட்டில் நடந்திருந்ததுன்னா இந்நேரம் ரத்த கலரி ரணக்கலரி. ஐ ரெஸ்பெக்ட் த இண்டியன்ஸ். ரொம்ப சோபரா மெச்சூரா லெட்டஸ்ட் டு எடிட்டர்ல எழுதிட்டு இருக்காங்க. இதே வேற நாடா இருந்தா பெரிய ரத்த கலரி ரணக்கலரி நடந்திருக்கும். அதனால இந்திய ஜனநாயகம் மெச்சூர்டு. இந்தியன்ஸ் ஆர் ஆல் எஜுகேட்டட், என்லைட்டன்டு பீப்புள்.
அப்போ இதை வந்து நம்ம தவற சரி பண்ணோம். பிளேம் கேமே வேணான்ற. இப்போ யாருக்கு இது பயன்பட்டதோ அப்படின்னு இல்லை. ஆனால் இது வந்து தவறுகள் சரி செய்யாமல் அடுத்த தேர்தலுக்கு போவது. இப்போ பீகார் தேர்தலில் மகாராஷ்டிரால கள்ள ஓட்டு அதிகம் பண்ணாங்கன்னா பீகார்ல நேர்மாறா அதே எலெக்ஷன் கமிஷன் 60 லட்சம் பேரை எடுத்துருது. யாரை எடுக்குதுன்னா யாரெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு இவங்க சந்தேகப்படுறாங்களோ இவன் 5 எலெக்ஷன் ஓட்டு போட்டவன். அப்போ இது எலெக்ஷன் கமிஷன் ஹஸ் பிகம் அன் ஏஜென்ட் ஆஃப் ரூலிங் பார்ட்டின்றதுல சந்தேகம் நிறைய வலுக்குது இல்லைங்களா? அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் இதை வந்து சரி பண்ணணும். இந்த அபிப்பிராயம் தப்புன்னா அதை அவங்க தான் வந்து திறந்து காட்டணும். மாற ராகுல் காந்தி கிட்ட எழுதி வாங்கி நீ எழுதி கொடுன்னா அவர் தான் சொல்லிட்டார, நான் வந்து பார்லிமெண்ட் மெம்பர், நான் ஓத்து எடுத்திருக்கிறேன், நான் சொல்றது எல்லாமே நீங்க சொன்ன தகவல் தான், எடுத்து விசாரிங்க. அதான் நினைக்கிறேன். ஸோ பட் இட் இஸ் எ வெரி சீரியஸ் மேட்டர் ஃபார் இந்தியன் டெமோக்ரஸி. ஆனால் ஊடகங்கள் வந்து இதை அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை எடுத்து விவாதிக்கவில்லை. இன்னமும் ஊடகங்கள் மட்டும் இல்லை, பிற அரசியல் கட்சிகள் கள்ள மௌனத்தில் இருக்காங்க. பார்த்தீங்களா? இப்போ திமுக துரைமுருகன் வந்து பீகார் சாரை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு, ஸ்பெஷல் இன்டென்சிவ் இதை பற்றி திமுக ஏதாவது சொல்லியிருக்கா? இல்லை தாவேக ஏதாவது சொல்லியிருக்கா? பாஜக எதிர்ப்பாளர்கள்ன்றதால சொல்றேன். இவ்வளோ ஒரு மோசமான விஷயம் வந்திருக்கு, ஏன் வாயை திறக்க மாட்டேன்றாங்க? ஏன் சிவசேனா வாயை திறக்கல? ஏன் மம்தா பானர்ஜி வாயை திறக்கல? அப்போ இதுல வந்து அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இருக்குங்க. கண்டிப்பா சார். ஆமா, அதனால வந்து காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் இது தலைவலின்னு இல்லை, எல்லாருக்குமே இருக்கு. ஜனங்களுக்கு இது வந்து தேவை. ஜனங்க வீதியில இறங்குவாங்க இல்லைன்னா. தேங்க்ஸ்.